அடுத்ததாக சிறப்பு விருந்தினர் செஃப் பழனியம்மன் அவர்கள். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நம்ம நல்லா இருப்போம். ஏன்னா நம்ம உணவு ஃப்ரீ. ஆக்சுவலாக அரௌண்ட் 1 month ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் காம்படிஷன் பண்ணி. ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாம் திருப்பி மீட் பண்ணது. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு சார் சொன்ன மாதிரி சர்வாஷாவில் பேசிட்டு எனக்கு புரியல. சாரி, எனக்கு சுத்தமாக புரியல. ஐயா பேசுனதுக்கப்புறம் தான் நம்மளோட வாலிபர் சங்கத்தோட கண்டென்ட்டே எனக்கு புரிஞ்சு. வரிசையாக ஒவ்வொரு கல்ச்சரு ப்ராப்பராக அந்த ஓவிய போட்டியாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், அடுத்த ஜென்ரேஷனுக்கு ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. அது இன்னைக்கு இருக்கிற ஃபாஸ்ட் ஃபுட்டு காலத்தில், அதாவது வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துக்கு நடுவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனையோட பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு வாழ்த்துக்கள். தென் அதாவது நம்ம விஷயத்துக்கு வரேன். உண்ணும் உணவிற்கு உணர்வு உண்டு அப்படிம்பாங்க. எனக்கு தமிழாக எனக்கு தெரியும், அதனால சொல்லிடுறேன். நல்ல உணவை சாப்பிட்டோம்னா தான் நல்ல உணர்வு கிடைக்கும். இந்த மாதிரி நல்ல விஷயம்லாம் பண்ணுறோம் அப்படின்னா நல்ல உணர்வு நம்ம நல்ல உணவு எடுத்துக்கிட்டனால இந்த உணர்வுகள்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நமக்கு எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடியே இந்த சௌராஷ்டிரனா உங்களுக்கு உணவு கலாச்சாரம் ரொம்ப பன்மையானது. இவன் அன்னைக்கு சாப்பிட்ட அந்த புளி சாதத்தில் கூட பார்த்தீங்கன்னா அந்த நுணுக்கங்கள் இருந்துச்சு, அந்த பதம் இருந்துச்சு. ஒரு பேசிக் இன்க்ரீடியன்ஸ் தான், ஒரு பெருசாக நம்ம ஒரு ஃபாரின்லேருந்து இன்க்ரீடியன்ஸாக கொண்டு நம்ம வறுத்து போடல. பட் பேசிக் இன்க்ரீடியன்ஸை வச்சு ரொம்ப நுணுக்கமாக ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதுக்கு மனதார பாராட்டுங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு. இன்னொன்று, உங்களுக்கு ஒரு நாட்டை அழிக்கணும் அப்படின்னா அதோட உணவு கலாச்சாரத்தை அழிச்சாலே போதுமா, அதே டோட்டலாக காலியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. எதுன்னு சொல்றேன்னா, நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு நீங்கள் நல்ல உணவு கொடுக்கணும். இன்னைக்கு இருக்கிற ஃபாஸ்ட் ஃபுட் காலத்தில் 24 hours நம்ம பே பண்ணோம்னா எல்லாமே கிடைக்கும். ஆன்லைனில் எல்லாம் வீடை தேடி வரும். பட் உங்களோட உணவு கிடைக்காது. ஏன்னா நம்மளோட மரபு அப்படி. அந்த மரபு சார்ந்த விஷயங்கள் அடுத்த ஜென்ரேஷனுக்கு கண்டிப்பாக எப்படி படிப்பு சொல்லித்தரோம், நிறைய பணம் சேர்த்து தரோம், வீடு கட்டி கொடுக்குறோம். பட் உணவு அப்படிங்கிறத இந்த ஜென்ரேஷன் மிஸ் பண்ணுறாங்க. நான் சொல்றது அடுத்த ஜென்ரேஷன் பற்றி சொல்கிறேன் ஜென்ரலாக. ஸோ அதை கொஞ்சம் எஜுகேட் பண்ணுங்க. தென் ஏற்கனவே மகேஷ் அவங்க டீம்கிட்ட சொல்லியிருந்தேன். அன்னைக்கு நடந்த காம்படிஷனில் அதில் பெஸ்ட்டு ரெசிபிஸ் சூஸ் பண்ணி ஒரு புக்லெட்டாக கூட வித் ஃபோட்டோகிராஃபியோட போட்டிங்க அப்படின்னா அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு அடுத்து வரக்கூடிய எல்லா தலைமுறையுமே பார்க்கலாம். ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் அதை ட்ரை பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு பெரிய கல்ச்சர் இருக்குது, ஃபுட் கல்ச்சர் இருக்குது. அப்படிங்கிறப்ப அதை எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குமோ, ஈவன் தமிழாக இருக்கட்டும், இல்லை ஹிந்தியாக இருக்கட்டும், இல்லை இங்கிலீஷாக இருக்கட்டும், அதை டாக்குமெண்டேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை எப்போ வேணால் நம்ம இப்போ எப்படி மகாபாரதம் இருக்குது, தென் இப்போ ராமாயணம் இருக்குது, அதை படிக்கிற மாதிரி உங்களோட ரெசிபி எல்லாமே ஒரு ஸ்டாண்டர்ட் ஆகிடும். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அகைன் உங்களை எல்லாத்தையும் மீட் பண்ணது ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். சங்கத்தின் செயலாளர் சார் அவங்க. ಸಂಗತಿನ್ ಸೌರಾಷ್ಟ್ರ ಸ್ವದೇಶದ ಆಸೆ ರೇತ್ನ ಅವ್ರಿಗೆ ಚೀಫ್ ಗೆಸ್ಟ್ చెప్పు తల్లి ఐడనే గారు దగ్గర పుంజును అని ముందుగా ముందు దుక్కడి పథకం తినగలిగాను మాక్సిమం అర్థకమిటీ కంపేర్ చేసుకున్నాను அன்னது தெரியாமல் சொல்லிடுறேன். சௌராஷ்டிரா அப்படின்னு தான் நான் பேசணும்னு சொல்லி எல்லாருமே நம்ம கொண்டு வந்தேன். இப்போ நம் இனத்திற்கு சௌராஷ்டிர இனம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆண்மை படைத்த நம்ம இனத்திற்கு அடுத்தவர்களை புண்படுத்தி பார்க்கும் எண்ணம் உங்களுக்கு கிடையாது. அது ஒரு பெரிய சொல்ல இருக்கு. அதனால அவங்களுக்காக தமிழ்ல பேசுறேன். இந்த பரிசளிப்பு விழா போட்டிக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 வகையான போட்டி வாலிபர் சங்கம் இளைஞர் சங்கத்திலிருந்து வந்திருக்காங்க. இதுதான் எனக்கு ரொம்ப இன்றைய காலகட்டத்தில் வளர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்ல போனோம்னா சமையல் கலை. இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் பேர் 10வது பரீட்சை எழுதினாங்கன்னா 3 லட்சம் பேர் இன்ஜினியரிங் போடுவாங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் 3 லட்சம் பேர் போடுவாங்க. டாக்டர் 20,000 சீட் தான். எல்லா தமிழ்நாட்டில் பார்த்தா 20,000 சீட் தான் டாக்டர் சீட்டு. சமையல் பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர் 100 பேர் கூட இருக்க மாட்டாங்க. இல்லை கேட்டகரி ஆட்டோமேட்டிக்காக வெளியே குரூப் போடணும். இந்த பக்கம் இன்னொரு காலேஜ் கேட்டகரி காலேஜ் தான் இருந்துச்சு.
இப்போ பாத்தீங்கன்னா மூளைக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா மட்டும் ஆல் ஓவர் த வேர்ல்டு மிகவும் டெவலப் ஆகிட்டு இருக்கிற மிகப்பெரிய ஒரு டிபார்ட்மெண்ட் எதுன்னா சமையல் கலை. இது எங்க போய் நிற்கும்னா, இப்போ இன்ஜினியரிங் படிச்சு 1வது இருந்து +2 வரை படிச்சுட்டு மறுபடியும் இன்ஜினியரிங் போய் சேரணும்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்கிற மிகப்பெரிய பூதம். இவங்க எல்கேஜிலிருந்து சிபிஎஸ்இ போர்டில் படிச்சாங்கன்னா தான் J3 பாஸ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அதே மாதிரி டாக்டர் இப்படிதான் நீட் என்ற எக்ஸாமுக்கு எல்கேஜிலிருந்து ஆரம்பிச்சாதான் நீட் எக்ஸாம் படிச்சுட்டு போக முடியும். அதே மாதிரி வக்கீல் படிக்கணும்னா CLAT கிளாஸ் எக்ஸாம் எழுதிட்டு தான் போக முடியும். முதல்ல டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில 1185 சீட் தான் +2 போற ஸ்டூடெண்ட்டுக்கு. மொத்தமே 1180 சீட் 6 காலேஜ். இன்னைக்கு கிட்டத்தட்ட 76 காலேஜ் இருக்கு தமிழ்நாட்டில் மட்டும் லா காலேஜ். இதே போல வருகின்ற காலகட்டத்தில் அதிகபட்சமாக என்னுடைய கால்குலேஷன் 10 வருஷத்துக்குள்ள இந்த சமையல் கலை கேட்ரிங் காலேஜ் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 100க்கும் மேற்பட்ட காலேஜ் தான் ஆட்சியத்தில் இதுக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வருவதற்கு முன்னாடி நம் குழந்தைகளுக்கு இன்னும் சார்பாக நான் ஒரு கோரிக்கை வைக்கின்றேன். பழமுருகன் அவர்களுக்கு ஒரு மாதத்திற்கு ஒரு ரெசிபி இங்க உள்ள பெண்களுக்கும் சரி சின்ன குழந்தைகளுக்கும் சரி ரசம் அப்படின்னு சொல்லுவோம். ரசம் சொன்னோன்னே நம்ம தக்காளி ரசம் கத்திரி ரசம் சொல்லுவோம், பலவையான ரசம் இருக்கு. ஒரு நாள் ரசம் எடுத்தாச்சுன்னா அந்த ரசத்தை பற்றிய டீட்டெயில்ஸ் அத்தனை பேருக்கு சொன்னாச்சுன்னா அதை ஒரே ஒரு கண்டென்ட் இருக்கும். ஒரு சின்ன வெள்ளம் போட்டா அந்த டேஸ்டே மாறின்னு சொல்லி இதை சொல்லி கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஆர்வம் கொடுத்த நம்ம செஃப் யார் தானே, நம்ம சசிகுமார். பாருங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா அந்த சமையல் சாப்பிட்டு அவங்க மட்டும் நல்லா புஷ்டியா இருக்காங்க, நமக்கு சொல்லி தர மாட்டேங்கிறாங்க. அப்புறம் நம்ம முன்னாடியே உட்கார்ந்த கண்ணன் அவரும் ஒரு சமையல்ல வந்து நல்ல எக்ஸ்பர்ட். அவங்க பயிர் இருக்காங்க. அந்த முழுக்கும் இந்த ரவான போகும்போது கேட்கலாமான்னு கேட்பேன், மனசு கஷ்டமா இருக்கு, போலாம் பாடி போயிட்டே இருக்கு. இப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி இந்த போய் கண்டக்ட் பண்ணாங்க. அதே மாதிரி ஒரு மாசத்துக்கு ஒரு முறை அத்தனை பேரையும் வர வச்சு ரசம் இந்த மாதிரி செஞ்சா சிறப்பா இருக்கும் நீங்க சொன்னீங்கன்னா நாங்களும் டெவலப் ஆகிக்க மாட்டேன். அதே மாதிரி எல்லா ரெசிபி நீங்க செய்யணும். இப்போ நம்ம சமையல் கலை பற்றி நான் ஏன் இந்த பேசிட்டு இருக்கேன்னா, கண்டிப்பா அதுக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வருவதற்குள் நம்ம குழந்தைங்க எல்லாம் டெவலப் பண்ணிக்கணும். நான் எப்போ வந்தாலும் பசங்களுக்கு இப்போ நம்ம செகண்ட் சொன்னாரு பிரைஸ் ஃபர்ஸ்ட் செகண்ட் ஸ்டேஜ் 4th சொல்லி சொன்னாங்க. நான் வந்து எப்பவுமே எழுதிட்டு தான் இருப்பேன். குழந்தைகளின் சந்தோஷம், மழலை செல்வங்களின் சந்தோஷம் தான் நமக்கு என்ன பணங்கா சேர்த்தாலும் சரி, ஒரு குழந்தையோட சிரிப்பு தான் நமக்கு என்ன பூஸ்ட் பண்ண மிகப்பெரிய ஒரு விஷயம். அவங்க மனசுல எதுவுமே இருக்காது. அப்போ அவங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் பிரைஸ் கொடுக்கறது தான் அப்படியே ஒரு கண்டென்ட்டாக மனசுல சேர்ந்துருக்கேன். இன்னைக்கும் நம்ம சிறப்பு பரிசா ஒரு அனௌன்ஸ் பண்ணியான்னு சொல்லி ஒரு திருக்குறளுக்கு 20 ரூபாய். யார் வந்து பசங்க ஒரு திருக்குறள் 5 சொன்னாலும் சரி 10 சொன்னாலும் சரி கரெக்டா 3 நிமிஷம் தான் டைம். அவங்களுக்கு ஒரு திருக்குறள் 5 சொன்னாலும் 100 ரூபாய். யாரும் தெரியா டக்குனு வாங்க ஒரு 5 திருக்குறள் டக்குனு வாங்க யாரும் வரலாம். ஒரு திருக்குறளுக்கு 20 ரூபாய். வெரி குட் வெரி குட். 10 கடவுள் வாழ்த்து அகர முதலே எழுத்து நாம் மாதிபவன் உலகத்திலே உள்ளது கற்றெல்லாம் நாயன் பயனின் போல் பாலியல்வன் நற்றால் தொடர் விதி மறைமுதி எழினால் மான்வெடி சேர்ந்தார் இறைமுதே நீண்டு வாழ்வார் வேண்டுதல் விண்ணமே இடாதடி சென்றார்க்கு யாண்டும் இன்மையில இழுச்சீரின் செயலா இறைவன் பொருள்சிய பொறுமைந்தான் மாற்று பொதுவாயை நன்றி விட்டால் ஒரு
21 கும்பம் சொல்லியிருக்காரு. இப்படி சொல்லணும் லட்சக்கணக்கில் தான் அங்கே போறீங்க. எல்லாருமே சொல்றது சில பேர் மிகப்பெரிய பாராட்டு. இப்போ 22 ரூபா 420 ரூபா. அந்த 420 வந்து இங்க விழிப்புணர்வு நம்ம செங்கராஜன் அவர்களை வச்சே கொடுத்துருவாங்க. ஏன்னா வாங்க அவரை பேர் 500 ரூபா போகுது, அப்படியே கொடுத்துடலாம். வேற யாராவது சரிமா? இந்த 300 ரூபா வந்து நம்ம மாமா சுமசாமி கொடுக்க வாங்கிறாங்க. அத்தனை பேர் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம். அடுத்த வாட்டி இது பேச ஜாஸ்தியாக ஆசைப்படுகிறேன். அதாவது முயற்சி செய்வதில்லை, பசங்களும் முயற்சி செய்வாங்க. தோல்விகளை கொடிகளாக்கி தொடர்ந்து செல்வதன் மூலம் சோர்ந்து சோகம் சூழ்ந்தினாமல் மேலும் முயல்வார்கள். வீழ்ந்துவிட்டால் எழுவதற்கு காலையில் நேரம் நாங்கள் வெற்றிக்கான உணர்ச்சி உறவு இல்லை. முயற்சியின்றி முயற்சி செய்தால் ஆகும் வெற்றியே தோல்வி அடைந்திடாமல் வெற்றி மற்றும் கண்டுகொள்ள என்று கூறிக்கொண்டு ஒருமையுடன் எனது திருவள்ளுவர் நிலைக்கு உத்தமர்கள் உறவு வைத்து முழு ஒன்று வைத்து பொறுப்பொன்று பேசுவார். உறவு தரவாமை வேண்டும், மதி வேண்டும், கருணை நிதி வேண்டும், முறையற்ற வாழ்வு நாம் வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு அரிய வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். இப்போ சார் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு குழந்தை 1330 ரூபான்னு சொன்னாக்கா மாசம் 100 ரூபா தர்றாங்களாம், 1000 ரூபா தர்றாங்களாம். 1330 ரூபாய் மனப்பாடம் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா மாசம் 1000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த வருஷம் ஒரு பேச்சு போட்டியோட ஓவியர் போட்டோட திருக்குறள் போட்டியும் நடைபெறும் கூறிக்கொள்கிறேன். இப்பொழுது பேச்சு போட்டியில் பரிசளித்துள்ளார் பரிசளிக்க ஒரு இந்திய ராம்குமார் மற்றும் திருமாந்திர அவர்கள்
Thank you.